ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். அவர் இங்கிலாந்துக்காரர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர், நல்ல ஒரு பட்டதாரி, நல்ல ஒரு படிப்பாளி. அவருக்கு நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் ஜெபிக்கும் போது மனதில் ஒரு பாரம். இந்தியாவினுடைய ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தை அவர் நினைச்சார். இவருடைய காலம் 1800க்கு மேற்பட்ட காலங்கள், ரொம்ப இழிவான நிலையில் இருக்கு. அப்போ இந்தியா ரொம்ப கஷ்டம், வறுமை தரித்திரங்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷம் இல்லாமல் இருக்கிறாங்க, மக்கள் பரிதபிக்கப்பட்டார். இதை ஒரு கவனத்தில் கொண்டு இந்தியா வந்தார். இந்தியா எங்கே வந்தார்னா, வட திருநெல்வேலி பக்கம் வந்தார். நிறைய இடங்களில் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறது, கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறான், கல் மண் கட்டையெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு பிராமின் தடியில் செம்ம அடிக்கிறார், தலை மேலே அடிக்கிறார். அடித்து சாரம் முறையாக அடிக்கிறாங்க, மக்கள்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. நடக்க முடியாத ஒரு பையன் கூட, நடக்க தெரியாத பையன் கூட ஒரு கல் தூக்கி போட்டானா. அப்படின்னா யோசிச்சுப்பாங்களேன். அவர் சுயசரிதையில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ராக்லேண்டு அடிப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி போகிறாரு. அவர் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எந்த பக்கம், சிவகாசி பக்கம் போகிறாரு. சிவகாசி பக்கத்தில் போயிட்டு நிறைய ஊழியம் செய்கிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு சரியான ஒரு அரவணைப்பு யாரும் கொடுக்கல. ஒரு பிச்சைக்காரனை போல் இப்படி போயிட்டுருக்காரு. வெயில், மழை, பசி, நிறைய அவதூறான பேச்சுக, சரீரத்தில் ரொம்ப பிரச்சனை. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிப்பார். எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுவார், இரவெல்லாம் ஜோம் பண்ணுவார். ஊழியத்துக்கு ஏர்லி மார்னிங்கே போயிடுவார். சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். பசியில் சில நேரங்களில் இவர் தான், நம்ம கேள்விப்பட்டோம், தொப்பியில் கூழ் வாங்கி குடித்து ஊழிய செய்வது. அந்த ராக்லேண்ட் போகிற இடங்களில் எங்கேயாவது போயிட்டு தொப்பி கழட்டி கூழ் வாங்கி குடிச்சிட்டு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். பல ஆயிரம் மக்கள் நாட்கள் போக போக ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் அவருடைய ஓயாத இப்படிப்பட்ட சுவிசேஷம் முழுக்க சொல்லி உடல் மெலிந்து போய் அவருக்கு காசநோய், டிபி அட்டாக் ஆகிடுச்சு. ரத்த வாந்தி எடுத்தார். ஆனால் விக்கிரக வணக்கத்தார் பாதையில், விக்கிரக வணக்கத்தார், அதாவது ஜென்டைல்ஸ், புறஜாதி மக்களை நிறைய பேரை கிறிஸ்துவனை கொண்டு வந்தார். ரொம்ப சின்ன வயசு, 44 வயசுலேயே மறிச்சிட்டார். எவ்வளவு அடி, பாடு, உபத்திரவம், பசி எல்லாம் கடந்து பிச்சைக்காரனை போல், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்த மனுஷன் பிச்சைக்காரனை போல் நம்ம திருநெல்வேலியில் நடந்து, சிவகாசி பக்கம் நடந்து, செருப்படி, கட்டையடி எல்லாம் வாங்கி வசதி படைத்த ஒரு பெரிய பொசிஷன் அவர் நினச்சா இருந்திருக்கலாம். கேம்பிரிட்ஜ் பல்கலை அப்போவே பயங்கரமாக நம்ம தொப்பியில் கஞ்சி வாங்கி குடித்து இயேசு நன்மை சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாம் என்ன செய்வோம்? நம்ம அவ்வளோலாம் ஒன்றும் ஓடலை. நம்முடைய தேசத்துக்காய் பாரப்படுவோம். நம்ம எதையாவது ஒன்று செய்வோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராக்லேண்ட் அவருடைய வம்சத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பாரம், எத்தனை அர்ப்பணிப்பு. ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எத்தனை பாரத்தோடு, எத்தனை அன்போடு மக்களை நேசித்து எவ்வளவாய் செயல்பட்டதை பார்க்க ஆண்டவரே. இந்த ராக்லேண்ட் வாலிப தம்பிகளுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய சவாலாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் இருதயங்களை கிரிய செய்யட்டும். சுவிசேஷ பாரத்தை உண்டாக்கட்டும், அர்ப்பணிப்பை உண்டாக்கட்டும். பார்க்கிற உடைய பிள்ளைகள் அப்படியா எங்களை உருவாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.